ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு எப்பயில இருந்து கைடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும். சாலட்ஸை எப்பப்போ எடுத்துக்கணும்னு தெரியும். வெயிட் லாஸ் பண்ற நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 10 கிலோ வரைக்கும் நல்லா தான் வெயிட் குறையும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரவே ஆரம்பிக்கும். இப்போதான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸே தேவைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு கைடு தான் உங்களுக்கு சொல்லுவாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஷேக்கும் கரெக்டா தான் எடுத்துட்டு இருப்பீங்க, சாலட்ஸும் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களே. ஆனாலும் உங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி வெயிட் குறைய மாட்டேங்குதோ அப்படின்னு யோசிப்பீங்க. இப்பதான் உங்களோட கைடன்ஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நீங்க அதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு டயட் பிளான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. என்னுடைய கஸ்டமர் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் எந்த மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வாட்டர் வெயிட் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரவே ஆரம்பிக்கும். ஏன் ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். ஃபேட் குறையும் பொழுது ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இந்த ஃபேட்டை குறைக்க அவங்க என்ன மாதிரியான சாலட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேட் குறையும் பொழுது அவங்களோட மெட்டபாலிசமும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க டெய்லி பேசிஸ்ல என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பேன். ஷேக் எடுக்கிற நிறைய பேர் வீட்டில தான் இருப்பாங்க, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்போ அவங்க வீட்டிலே இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சில பேருக்கு அவங்க உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். இவங்க எந்த மாதிரியான சாலட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்பாலைஃப் ஷேக் எடுக்கிற நிறைய பேர் ஒரு கைடன்ஸ் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நீங்க ஒரு கைடன்ஸோட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுதான் நீங்க ஒரு எண்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்க ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ.